வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோரிக்கை மனு அப்படின்றது வந்து ஒரே ஒரு லைசன்ஸ் வச்சுருக்கிற நபர்கள் மூலியமாக வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து பணி நியமன விதிமுறைகள் மாற்றம் வேண்டி டிஎன்எஸ்டிசி தற்காலிக நடத்துனர் ஓட்டுநருக்கு முன்னுரிமை வழங்குதல் வேண்டிய மனு அப்படின்றது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருடங்களாக நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் உரிமம் பெற்று வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து தற்காலிகமாக டிஎன்எஸ்டிசியில் பணிபுரிந்து வந்த நிலையில் தற்போது அந்த வேலையும் தற்போது இல்லை. நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு உரிமம் நடத்துனர் உரிமம் அல்லது ஓட்டுநர் உரிமமே வைத்துள்ள நிலையில் தற்போது போக்குவரத்து துறை அறிவித்திருக்கும் பணி நியமன விதிமுறை டிஎன்எஸ்டிசியில் இல்லாத ஒன்று. டிசிசி அதாவது டிரைவர் கம் கண்டக்டர் 2 உரிமம் வைத்துள்ளவர்கள் மட்டுமே டிஎன்எஸ்டிசியில் வேலைக்கு செல்ல முடியும் என்று அறிவித்துள்ளது. இதனால் ஒரு உரிமம் மட்டுமே வைத்திருக்கும் நாங்கள் தற்போது அரசு அறிவித்திருக்கும் 3279 காலி பணியிடங்கள் நிரப்புவதில் உள்ள விதிமுறைகளின்படி எங்களால் பதிவு செய்ய இயலாத நிலை உள்ளது. ஜூலை 26, 2023 மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தற்போது எஸ்சிடிசியில் 685 டிசிசி உள்ளவர்கள் நிரப்பப்படுவார்கள். பிறகு டிஎன்எஸ்டிசியில் நடத்துனர் மற்றும் ஓட்டுநருக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்திருந்தார். இறுதியாக டிஎன்எஸ்டிசியில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்ட ஆண்டு 2013. அதன் பிறகு 13 வருடங்கள் கழித்து இப்போதுதான் அறிவிப்பு வந்துள்ளது. ஆனால் இப்பொழுது டிசிசி 2 உரிமம் உள்ளவர்கள் மற்றும் என்ற விதிமுறை இந்த அறிவிப்பு அதிருப்தியாகவும் வேதனையாகவும் உள்ளது. 13 வருடங்கள் காத்திருந்த எங்களுக்கு பெரும் ஏமாற்றமே. எனவே உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் கோரிக்கை மனுவை கொண்டு சேர்த்து பரிசீலனை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஓட்டுநர் உரிமம் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றவங்க தான் நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஏன்னா வந்து 2 ஓட்டுநர் உரிமம் அப்படின்றது இப்போ ரீசெண்ட் டைமில் தான் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு டிரைவர் கம் கண்டக்டர் அப்படிங்கிறது அதில் வந்து நிறைய பேர் ஏன்னா அப்ளை பண்ணவே இல்லை. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிடிசிலேயே ஒரு 10,000 காலி பணியிட 10,000 நபர்கள் தான் அப்ளைவே பண்ண முடிஞ்சுது. ஏன்னா அந்தளவுக்கு கம்மியான ஒரு எண்ணிக்கையில் வச்சுருந்தாங்க கண்டக்டர் லைசன்ஸ் அண்ட் டிரைவர் லைசன்ஸ். இப்போ இதில் வந்து நிறைய பேர் கோரிக்கை மனுவாக கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக ஒரு லைசன்ஸ் இருக்கிற நபர்களும் வந்து வேலைக்கு போகலாம், இதற்கான அப்ளிகேஷன் அப்படின்றது போடுறதுக்கான எலிஜிபிள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை மனு. இது வந்து இந்த ஒரு சில மாவட்டங்களில் இல்லை, பல்வேறு மாவட்டங்களில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது. பல்வேறு மாவட்டங்களில் நடந்தாலும் என்ன மாதிரியான சூழ்நிலை இப்போ அதாவது நிறைய இடத்துல நிறைய கோரிக்கைகள் வந்து வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல மட்டும் கோரிக்கை வைக்கிறாங்க, இங்கே மட்டும்தான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்றது இல்லை. ஸோ எல்லா இடத்துல இருந்துமே கோரிக்கை மனுக்கள் அப்படின்றது பெறப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் யாவது ஒரு நல்ல இதற்கு வந்து ஒரு விடிவு காலம் பிறக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இதற்கான அறிவிப்பும் கூடிய விரைவிலேயே வரலாம். ஸோ வந்து ஏன்னா இப்போ நோட்டிஃபிகேஷனை அப்ளை பண்ணுற டேட்டு வந்து எல்லோரும் அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மேபி அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லதாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அதற்கான முயற்சிகள்லாம் அந்தந்த இடத்துல அங்கங்கே இருக்கிற இளைஞர்களும் மற்ற அந்த ஒரு உரிமம் வச்சிருக்கிற நபர்களும் சரி எல்லாருமே அதற்கான எஃபர்ட் அப்படின்றது கண்டிப்பாக 100% போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச எஃபர்ட் அப்படின்றதும் நீங்கள் வந்து நீங்களும் வந்து ஒரு கேண்டிடேட் தான். ஏன்னா ஒரு உரிமம் இருக்குது, என்னால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னு அமைதியாக இல்லாமல் நம்மளுடைய முயற்சி ஒரு சிறு முயற்சி கூட நம்ம பண்ணிவிட்டு அதற்கான அப்ளிகேஷன் போடுறதுக்கான வழிகள் அப்படின்றது நம்மளும் தேடி கண்டுபிடிச்சி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள்கிட்ட மனுவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வே ஆஃப் இதுதான் அப்ரோச் தான். ஸோ ஜஸ்ட்டு நம்ம இப்படியும் அப்ரோச் பண்ணலாம். அதை தாண்டி வேறு ஏதாவது வழிகள் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுது அப்படின்னாலும் நீங்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஒன்று கூடி ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு 100 பேர் 50 பேர் அந்த மாதிரி ஒரு இதாக பண்ணும்போது கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது நியூஸ்லேயும் நிறைய நியூஸ் சேனலில் எடுத்தும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நியூஸாகவும் வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதாவது ஒரு சின்ன சேனலில் அங்கே இங்கேன்னு ஒரு சில நியூஸ்க்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது ஒரு பெரிய சேனலில் முன்னாடி லெவலில் வர்ற அளவுக்கான நியூஸ் தான் கண்டிப்பாக. ஸோ அதனால் கூடிய விரைவிலே இதற்கான மாற்று வழிகள் அப்படின்றது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நம்மளும் எதிர்பார்க்குறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல்
உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது ஐடியாஸ், வேறு வழிகளில் நம்மளால் வந்துட்டு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியும், பண்ணுறதுக்கான வழிகளில் நம்மளால் ஈடுபட முடியும், அதற்கு இந்த சின்ன சின்ன வழிகள் இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு, இந்த தேர்வுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றதும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தேவைப்படுற நபர்கள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். தேவைப்படுற நபர்கள் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். வேறு எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.